ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனை தொடர்பு கொள்ள இயலவில்லை என அமலாக்கத்துறையினர் தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் தலைமறைவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனை தொடர்பு கொள்ள இயலவில்லை என அமலாக்கத்துறையினர் தகவல் வெளியிட்டிருக்கிறார்கள். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பண மோசடி மற்றும் நிலக்கரி சுரங்க ஊழல் முறைகேடு வழக்கு விசாரணைக்கு நாளை அமலாக்கத்துறையிடம் ஆஜராக உத்தரவிடப்பட்டிருந்த நிலையில் தற்போது ஜார்க்கண்ட் முதலமைச்சர் தொடர்பு கொள்ள முடியவில்லை என அமலாக்கத்துறையினர் தகவல் வெளியிட்டிருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். யோகேஸ்வரன், இது பற்றிய முழு விவரம் என்ன? தேர்தல் ஒரு பக்கம் மக்களவைக்கு நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. மற்றொரு பக்கம் அமலாக்கத்துறை, சிபிஐ உள்ளிட்ட பல்வேறு புலனாய்வு அமைப்புகள் கிடப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு வழக்குகளுடைய விசாரணையை தீவிரப்படுத்தி வருகிறார்கள். ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஹேமந்த் சோரன் மீது ஏற்கனவே ஊழல் மற்றும் நிலக்கரி சுரங்க முறைகேடு வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. இந்த வழக்குகள் தொடர்பான விசாரணை என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில ஏற்கனவே 9 முறை சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது ஹேமந்த் சோரனுக்கு. ஆனால் சமீப வாரங்களுக்கு முன்னதாக தான் ஹேமந்த் சோரன் கிட்டத்தட்ட இறுதியான ஒரு சம்மன் மூலமாக அவருடைய இல்லத்திலேயே விசாரணை என்பது நடைபெற்றது நமக்கு நினைவு இருக்கலாம். கிட்டத்தட்ட 10 மணி நேரங்களுக்கு மேலாக ராஞ்சியில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி இருந்த நிலையில் 2வது கட்ட விசாரணைக்கு மீண்டும் ஆஜராக வேண்டும் என்று அன்றைய தினமே அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து கூறப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே 14 IAS அதிகாரிகள், குறிப்பாக 2011 2014 வரைக்கும் பணியில் இருந்த 14 IAS அதிகாரிகள் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் விசாரணை வளையத்துக்குள்ள இழுக்கப்பட்டிருக்கூடிய நிலையில் சில IAS அதிகாரிகள் கைதும் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இறுதியாக ஹேமந்த் சோரன் மற்றும் அவருடைய குடும்பத்தாருக்கு இந்த வழக்கு தொடர்பாக, மிக முக்கியமாக முறைகேடு மற்றும் சுரங்க ஊழல் தொடர்பாக பல்வேறு முறைகேடு தொடர்பாக அவர்களுக்கு சம்பந்தம் இருக்கிறது என்பதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையிலே இந்த விசாரணை என்பது கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை எட்டி இருக்கிறது. நமக்கெல்லாம் நினைவு இருக்கலாம், சமீப மாதங்களுக்கு முன்னர் கூட ஹேமந்த் சோரன் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தன்னுடைய பொறுப்பை, முதலமைச்சர் பொறுப்பை தனது மனைவியிடம் வழங்குவார் அப்படின்ற தகவல் எல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் ஒரு சில வாரங்களுக்கு பிறகு கூட ஹேமந்த் சோரனே அந்த தகவலுக்கு எல்லாம் மறுப்பு தெரிவித்தார். நிச்சயமாக இல்லை, இன்னும் சில மாதங்களில் ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு தேர்தல் வரப்போகிறது, நானே அதனை எதிர்கொள்ளப் போகிறேன், அமலாக்கத்துறையுடைய விசாரணைக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுப்பேன் என்றெல்லாம் இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நேற்றைய தினம் டெல்லியில் இருக்கக்கூடிய ஹேமந்த் சோரனுக்கு சொந்தமான இல்லத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கிட்டத்தட்ட 10 மணி நேரங்களுக்கு மேலாக சோதனை நடத்தி இருக்கிறாங்க. இதுல 3 விஷயம் சொல்லப்படுது. ஒன்றை பொறுத்தவரையிலுமே ஹேமந்த் சோரனுக்கு எதிரான சில ஆவணங்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்திருக்குது. அதே நேரத்தில் அதிக அளவு சட்டவிரோதமாக பண பரிவர்த்தனை நடைபெற்றதன் அடிப்படையில் பெறப்பட்ட 2 BMW கார்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. இவை தவிர 37 லட்சம் ரூபாய் ரொக்கமாக பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இப்படியான தகவல் எல்லாம் அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து ஒரு சில தகவல்களாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து டெல்லியில் இருக்கக்கூடிய ஹேமந்த் சோரன் இல்லத்தில் பணியாற்றி இருக்கக்கூடிய அதிகாரிகள் மற்றும் அவருடைய தனிப்பட்ட உதவியாளர்களுடைய செல்போன்களையும் பறிமுதல் செய்திருக்கிறது அமலாக்கத்துறை. அதன் அடிப்படையில் அடுத்தடுத்து விசாரணைகள் எல்லாம் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் ஏற்கனவே அனுப்பியிருக்கக்கூடிய சம்மனின்படி ஜனவரி 31, அதாவது நாளைய தினம் ஹேமந்த் சோரன் ஆஜராகப்பட வேண்டும். ஆனால் இப்போது வரை ஹேமந்த் சோரன் தரப்பிலிருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை. இன்று காலை தான் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு, அதுவும் அவருடைய தனி செயலாளர் மூலமாக ஒரு மின்னஞ்சல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஹேமந்த் சோரன் ஆஜராவார் என்று மட்டுமே தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் 2வது மின்னஞ்சல் என்பதும் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதில் பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் தொடங்கி 3வது வாரம் வரைக்கும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்னதாக முதலமைச்சருக்கே சம்மன் அனுப்புவது சட்டவிரோதமானது என ஹேமந்த் சோரன் தெரிவித்திருக்கார். அப்படின்ற தகவல்களையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பிலிருந்து கூறியிருக்காங்க. இப்படி 2 மின்னஞ்சல் வந்திருக்கக்கூடிய நிலையில் ஹேமந்த் சோரன் திட்டமிட்டபடி நாளை ஆஜராவாரா, ஆஜராக மாட்டாரா என்பது மட்டுமே கேள்வி. இந்த நிலையில் தான் ஹேமந்த் சோரன் எங்கு இருக்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வி அனைவருக்குமே எழும். ஆனால் ஹேமந்த் சோரன் இப்போது அவருடைய அதிகாரப்பூர்வமிக்க ராஞ்சியில் இருக்கக்கூடிய இல்லத்திலையும் இல்லை, டெல்லி இல்லத்திலையும் இல்லை. ஹேமந்த் சோரனை தொடர்பு கொள்ள முடியவில்லை அப்படின்றத அமலாக்கத்துறையில் பணியாற்றக்கூடிய ஒரு சில அதிகாரிகள் ஊடகங்களுக்கு தகவல்களாக கொடுத்திருக்கிறார்கள். இதன் காரணமாக ஹேமந்த் சோரன் தலைமறைவாகி விட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதற்கான காரணம், ஒருவேளை அடுத்த கட்ட விசாரணை நாளைய தினம் நடைபெறும் போது ஹேமந்த் சோரன் ஆஜராகக்கூடிய பட்சத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆவணங்கள் அடிப்படையில் ஹேமந்த் சோரன் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று அதிகம் நம்பப்படுகிறது. இந்த நிலையில் தான் ஹேமந்த் சோரன் ஒருவேளை தலைமறைவாகி விட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. இந்த நிலையில் தான் அமலாக்கத்துறை
மற்றும் ஆளுநர் மாளிகை, ஹேமந்த் சோரனுடைய ராஞ்சி இல்லம், இப்படியான பல்வேறு இடங்களில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் 144 தடை உத்தரவு என்பதும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஹேமந்த் சோரன் மீது இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ தனித்தனியே வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில அமலாக்கத்துறையுடைய விசாரணை என்பது சமீப மாதங்களாகவே தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில கடந்த மாதமே ஹேமந்த் சோரன் கைது செய்யப்படலாம் இந்த வழக்கில் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட அடுத்தடுத்த விசாரணைகளுக்கு ஹேமந்த் சோரன் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்த நிலையில நாளைய தினம் 2வது முறையாக அவருக்கு சம்மன் நேரில் ஆஜராவதற்கு அனுப்பப்பட்டிருந்த நிலையில்தான் தற்போது அவர் தலைமறைவாகி இருக்கிறார். அவரை எங்களால் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறியிருப்பதும், மற்றொரு பக்கம் ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில ஹேமந்த் சோரன் இல்லத்தில் தொடங்கி அமலாக்கத்துறை அலுவலகம் வரைக்கும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பது ஜார்க்கண்ட் அரசியலில் ஒரு பெரும் பரபரப்பையை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்றத புரிந்து கொள்ள முடிகிறது. உமா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.